தலை சிறந்த தலைவர்கள் வரிசையில வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களோட படத்தையும் அந்த வரிசையில சேர்த்திருக்காரு அப்படின்றது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நாம வேலுநாச்சியார் கதைக்குள்ள போறதுக்கு முன்னால ஜீவபாரதி அவர்கள் எழுதிய வேலுநாச்சியார் நாவலை பத்தி ஒரு முன்னோட்டம். ராமநாதபுரம் மன்னருக்கு மகளாக பிறந்த வேலுநாச்சியார் பன்மொழி புலமை கொண்டவர். ஆயுதம் ஏந்தி போராடுவதில் வல்லமை மிக்கவர். நிர்வாக திறமையிலும் தேர்ச்சி பெற்றவர். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் வெள்ளையரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடி களபலியானவர் இந்தியாவிலேயே முதல் மன்னர் வேலு நாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் தான். அதுபோலவே ஆயுதம் ஏந்தி போராடி களத்தில் வெள்ளையரை தோற்கடித்து இழந்த நாட்டை மீட்டு காட்டியவர் இந்தியாவிலேயே முதல் பெண்மணி வேலு நாச்சியார் தான். என்ன காரணத்தினாலோ இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களால போதுமான அளவுக்கு வேலு நாச்சியார் கண்டு கொள்ளப்படல. இது தமிழர்களின் வரலாற்று அறிவில் ஏற்பட்ட மிக பெரிய கரும்புள்ளிதான். வேலு நாச்சியார் பற்றிய என்னோட தேடலின் போதுதான் ஜீவபாரதி அப்படின்றவரோட நாவல் மூலமா தான் அந்த வீரத்தாயின் ஆளுமை எனக்கு புரிஞ்சது. அதனால மதிப்பிற்குரிய ஜீவபாரதி அவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு முன்னோட்டத்தை தொடரலாம். வேலு நாச்சியாரை பத்தி அங்கங்கே துண்டு துண்டா செய்திகள் இருக்கே தவிர அவங்கள பத்தி ஒரு முழுமையான நாவல் இதுவரைக்கும் தமிழ்ல வெளிவரல அப்படின்றது வேதனைக்குரியதுதான். வெளிவந்த ஒரு சில நூல்களும் எழுதினவங்களோட உள்மன உணர்வுகளுக்கு ஏற்றபடி அமைந்திருக்கே தவிர வேலு நாச்சியாருக்கு பெருமை சேர்க்கிறதா இல்ல. வரலாற்று புதினங்கள் எழுதுறவங்க கதையை நகர்த்துறதுக்காக சில கற்பனை கதாபாத்திரங்களை உருவாக்குறது உண்டு. இல்லைன்னா கதையை நகர்த்துறதுலயும் கதையை வாசகர் நெஞ்சில பதிய வைக்கிறதுலயும் தொய்வு ஏற்படும். அதே போலதான் இந்த புதினத்திலும் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா மதிப்பிற்குரிய ஜீவபாரதி அவர்கள் உண்மை வரலாற்றிலிருந்து தடம் மாறல அப்படின்றது உண்மை.